சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 19/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது குறிப்பாக பாரதத்தின் மீதும் பொதுவாக முழு உலகத்தின் மீதும் குரு திசை அமர வேண்டும். தந்தை குழந்தைகள் உங்கள் மூலமாக பாரதத்தை சுகதாமமாக மாற்றுகின்றார். பாபா சொல்றாங்க, என்ன இப்ப முழு உலகத்துக்கும் குரு பார்வை, எல்லாருக்கும் இப்ப நல்ல நேரம். பாபா நமக்காக இந்த பாரதத்தை சுகதாமமாக, அதாவது சொர்க்கமாக மாற்ற வந்திருக்காங்க. பாபா கேள்வி கேட்கிறாங்க, 16 கலைகள் நிறைந்தவர் ஆவதற்கு குழந்தைகள் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? 16 கலைகள் நிறைந்தவர் ஆவதற்கு குழந்தைகள் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? பதில்: 1. யோக பலத்தை சேமிக்கும் முயற்சி. யோக பலத்தால் நீங்கள் 16 கலைகள் நிறைந்தவர் ஆகிறீர்கள். பாபா சொல்றாங்க, இதற்காக தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் மற்றும் எந்த காம விகாரம் விழ வைத்ததோ அதை தானமாக கொடுங்கள். அப்போது நீங்கள் 16 கலைகள் நிறைந்தவர் ஆகிறீர்கள். 2வது பாயிண்ட் சொல்றாங்க, தேக அபிமானத்தை நீக்கி ஆத்ம அபிமானி ஆகுங்கள். சரீர உணர்வை அகற்றுங்கள். இப்ப நாம எப்பேற்பட்ட நேரத்துல இருக்கோம்? யோக பலத்தை சேமிக்கக்கூடிய முயற்சி பண்ணி 16 கலைகள் நிறைஞ்சவங்கள ஆகணும். மற்றும் பாபா சொல்றாங்க, என்னது தானம் கொடுத்தா கிரகணம் போகும். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய காம விகாரம் மற்றும் வேற எல்லா விகாரமும் அதுதான் கிரகணம். அதை இப்ப நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது நம்மை பிடித்த கிரகணம் நீங்கும். மேலும் தேக அபிமானத்தை நீக்கி நாம் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகணும். பாடல்: இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், தமது ஆன்மீக தந்தையின் புகழை கேட்டீர்கள். ஓம் சாந்தி. இல்லையா? தாயும் நீயே தந்தையும் நீ என்றது என்ன அர்த்தம்? ஆத்மாக்கள் பரமாத்மாவுக்கு பாடக்கூடிய இனிமையான பாடல் இது. பாருங்க, பக்தர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் நடைமுறையில் அந்த தந்தையின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். தந்தை நம் மூலமாக பாரதத்தை சுகதாமமாக மாற்றிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும். பாபா யார் மூலமாக செய்கிறாரோ அவர்களே நிச்சயம் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆவார்கள். குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா பாருங்க, கடவுளுடைய பார்வையில நாம தான் பட்டிருக்கோம். பாபா நம்ம மூலமாக செய்யறாரு, அதனால அந்த பாக்கியம் நமக்கு தான். அதனால நம்ம ரொம்ப குஷியா இருக்கணும். பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க மிகுந்த மகிழ்ச்சியில இருக்கணும். தந்தையினுடைய புகழ் அளவற்றது. அவரிடமிருந்து தான் நாம் ஆஸ்தி பெறுகிறோம். குழந்தைகள் உங்கள் மீது, அதாவது முழு உலகத்தின் மீது இப்பொழுது குரு பார்வை இருக்கிறது. நம்ம மேல மட்டும் இல்ல, முழு பாரதம் மற்றும் உலகத்தின் மீது குரு பார்வை இருக்குது. அதான் சொல்றாரு, குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகம், அனைவரின் மீதும் இப்பொழுது குரு பார்வை அமர வேண்டும். இப்போது பிராமணர்கள், உங்களுக்கே தெரியும் இது எல்லாம் சாத்தியம் என்று. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் 16 கலைகள் நிறைந்தவர் ஆகிறீர்கள். இந்த நேரம் எந்த கலையும் இல்லை, இல்லையா? இந்த கடைசி கலியுகம், பொதுவா நமக்கு சங்கமேகம். இந்த நேரம் நம்ம கிட்ட கலைகள் இல்லை. ஆனா இது நாம் 16 கலைகள் நிறைந்தவராக மாறக்கூடிய நேரம். பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதற்காக இங்கே குஷியாக இருந்துவிட்டு வெளியே சென்றவுடன் அந்த குஷி காணாமல் போய்விடக் கூடாது. பாபா சொல்றாங்க, யாருக்கு புகழ் பாடுகிறீர்களோ அவர் இப்பொழுது உங்களோடு இருக்கின்றார். நம்ம மட்டும் இல்ல, முழு உலகமே பாடிட்டு இருக்கு. ஆனா நாம அவர் கூட இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். பாபா அப்படி புரிய வைக்கிறாங்க.
இப்போது மெல்ல மெல்ல அனைவரும் அழைத்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, உங்களிடமிருந்து கூட ஸ்லோகன்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும் என இந்திரா காந்தி சொல்லி வந்தார். அதை அவருக்குள் இருந்த ஆத்மா சொன்னது இல்லையா இந்திரா காந்தி. அதனாலதான் இந்த இந்திரா காந்தியோட ஆத்மா இப்பொழுது பாருங்க, அந்த சரீரம் அழிஞ்சிருச்சு, ஆனா அவங்க சொன்ன வார்த்தை சொன்னது யாரு? ஆத்மா, அழியாத ஆத்மா சொன்னதுனால அந்த வார்த்தை கூட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதை அவருக்குள் இருந்த ஆத்மா சொன்னது. பாரதத்தில் உண்மையில் ஒரு ராஜ்யம் இருந்தது என்பது இப்பொழுது ஆத்மாவிற்கு தெரியும். அது இப்போது முன்னால் நிற்கிறது. அதாவது என்ன, சொர்க்க ராஜ்யம் இப்பொழுது முன்னால் நிற்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அனைத்தும் அழியும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பாபா சொல்றாங்க, பாரதம் மீண்டும் 16 கலைகள் நிறைந்ததாக நிச்சயம் ஆக வேண்டும். நாம் கூட இந்த யோக பலத்தால் 16 கலைகள் நிறைந்தவராக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறோம். பாபா சொல்றாங்க, தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் இல்லையா? விகாரங்களை, அவகுணங்களை தானம் செய்யுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். இது ராவண ராஜ்யம். தந்தை வந்து இதிலிருந்து உங்களை விடுவிக்கின்றார். ஃபீல் ஆகுதா? கண்டிப்பாக ஆகும் இல்லையா? நாம எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப பாபாவோட நினைவுல இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ராவணன் என்கின்ற பலகீனம் மற்றும் விகாரங்கள்ல இருந்து நாம விடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டு இருக்கோம். பாபா சொல்றாங்க, இதிலும் காம விகாரம் மிகப்பெரிய அவகுணம். நீங்கள் அதனாலேயே என்ன ஆயிட்டீங்களா? தேக அபிமானியாக மாறிவிட்டீர்கள். உண்மையிலே நாம் எல்லாரும் யாரு? ஆத்மா. ஆத்மா அபிமானியாக இருந்தோம். ஆனா இந்த ஒரு விகாரம் வந்து என்ன பண்ணிடுச்சு? நம்ம எல்லாரையும் தேக அபிமானியாக மாற்றிவிட்டது. இப்போது ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். சரீர உணர்வையும் விட வேண்டும். இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் அறியாது. பாரதம் 16 கலைகள் நிறைந்ததாக இருந்தது. சம்பூர்ண தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. இப்போது அதற்கு கிரகணம் பிடித்திருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜதானி இருந்தது. பாருங்க, பாபா நமக்கு கதை மாதிரி சொல்றாரு. லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்துச்சு, சொர்க்கம் இருந்துச்சு. நீங்க 16 கலைகள், 16 குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தீங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்போது விகாரங்களின் கிரகணம் பிடித்திருக்கிறது. அதனால் தானம் கொடுத்தால் கிரகணம் விலகிவிடும். இதை தானமாக கொடுத்தால் நீங்கள் 16 கலைகள் நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். கொடுக்கவில்லை என்றால் ஆக மாட்டீர்கள் இல்லையா? கொடுத்தா 16 கலை நிறைஞ்சவங்களா தேவதையா ஆயிடுவோம். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம சத்திரியர்களா ஆக வேண்டியிருக்கும். ஆத்மாக்களுக்கு அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. இது கூட உங்க புத்தியில இருக்குது. உங்கள் ஆத்மாவில் எவ்வளவு பாகம் இருக்கிறது, நீங்கள் உலகின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரியும். இது எல்லையற்ற நாடகம். எண்ணற்ற நடிகர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் எல்லையற்றன்னு தான் என்ன அர்த்தம்? எண்ணற்ற நடிகர்கள். டியூரேஷன் கூட பர்டிகுலரா 3 மணி நேரம் இல்லை இல்லையா? நீண்டது 5000 வருஷம். அதனால இதுக்கு பேரு எல்லையற்ற நாடகம். இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர்கள் யார் என்றால் இந்த லட்சுமி நாராயணர். இவர்களுடையது நம்பர் 1 பாகம். விஷ்ணுவிலிருந்து பிரம்மா சரஸ்வதியாகவும் பிறகு பிரம்மா சரஸ்வதியிலிருந்து விஷ்ணுவாகவும் ஆகிறார்கள் இல்லையா? விஷ்ணு தான் பிரம்மா சரஸ்வதி. விஷ்ணுனா நமக்கு தெரியும், லட்சுமி நாராயணுடைய இணைந்த சொரூபம். இந்த பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. இவர்கள் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்ற சக்கரம் முழுவதும் புத்தியில் வருகிறது. பாபா சொல்றாங்க, சாஸ்திரத்தை படிப்பதால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்ச வருஷங்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு ஸ்வஸ்திகாவையும் வரைய முடியாது. நீங்க லட்ச வருஷம் சொன்னீங்கன்னா ஸ்வஸ்திகா கூட வரைய முடியாதாம். கணேசரை பூஜை செய்கிறார்கள். இது எல்லையற்ற கணக்கு புத்தகம். ஸ்வஸ்திகா, கணேசரை ஸ்வஸ்திகா வரைஞ்சு பூஜை பண்றாங்க.
இது எல்லையற்ற கணக்கு புத்தகம். இதுல 4 பாகங்கள் இருக்கின்றன. பாருங்க, ஜெகநாத் புரியில அண்டாவில சாதம் சமைக்கிறாங்க. அது வெந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலையில கமுத்துவாங்க. அப்ப அதுல அந்த சொஸ்திகா சிம்பல் இருக்கிறதுனால என்ன ஆகுமா, அது 4 பாகங்களாக பிரியுது. அங்கே சாதத்தையே பிரசாதமாக படைக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே சாதத்தை அதிகம் சாப்பிடுகிறார்கள். ஸ்ரீநாத் கோவிலில் சாதம் இருப்பதில்லை. அங்கே எல்லா பதார்த்தங்களையும் நல்ல நெய்யால் சிறப்பாக செய்கிறார்கள். உணவு தயாரிக்கும் பொழுது மிக தூய்மையாக வாயை துணியால் மூடி அதற்கு பிறகு என்ன பண்றாங்களா, உணவு தயாரிக்கிறாங்க. சொல்றாங்க பிரசாதத்தை மிகவும் கவனமாக மரியாதையோடு எடுத்து வருகிறாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்துட்டு வர மாட்டாங்க. ரொம்ப மரியாதை பூர்வமா ஐயர் தான் எடுத்துட்டு வருவாரு. அது மேல என்ன பண்ணுவாங்க, அழகா ஒரு வெள்ளை துணி போட்டு யாரும் பார்க்காத மாதிரி எனக்கு திருஷ்டி விழுந்துருமா. கடவுளுக்கு கொடுக்கறதுல திருஷ்டி பற்றக்கூடாது. யார் திருஷ்டி, கடவுள் மேல திருஷ்டி படுறதில்ல, யார் பார்வையும் படக்கூடாது. ஏன்னா புனிதத்திலும் புனிதமானவர். அவருக்கு படைக்கக்கூடிய பிரசாதத்தின் மேல நம்முடைய திருஷ்டி கூட படக்கூடாதுன்னு அவ்வளவு மரியாதையோட எடுத்துட்டு போறாங்க. பாபா சொல்றாங்க, பிரசாதத்தை படைத்தவுடன் அது அனைத்து பிராமண வழிகாட்டிகளுக்கும் கிடைக்கிறது. கடைகள்லையும் வைக்கிறாங்க. அங்கே அதிக கூட்டம் இருக்கிறது. பாபா அதை பார்த்திருக்கிறார். பிரம்மா பாபா அதை என்ன பண்ணிருக்க, நிறைய பார்த்திருக்காரு. இப்ப குழந்தைங்க உங்களுக்கு யார் கற்பிக்கிறாங்க, மிக அன்பான தந்தை உங்களுக்கு சேவகனாக ஆகியிருக்கிறாரு. உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால எவ்வளவு போதை ஏறுது இல்லையா. சுயம் பரமாத்மா இறைவனே எனக்கு சேவை செய்யறாரு அப்படி பொழுது எவ்வளவு போதை ஏறுது. ஆத்மாக்கள் நமக்கு தந்தை கற்பிக்கின்றார். ஆத்மாவே அனைத்தையும் செய்கிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்கிறார் பாபா. மற்றபடி அதுல எதுவும் ஒட்டாது என்று சொல்வது எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. ஒருவர் எப்பொழுது ஓரிரு மாதங்கள் நல்லபடியாக அமர்ந்து புரிந்து கொள்வாரோ அப்போது இந்த பாயிண்ட்கள் எல்லாம் புத்தியில வரும். மற்றபடி பாபா நாளுக்கு நாள் பாயிண்ட் அதிகமாயிட்டே இருக்குது. இது கஸ்தூரியை போலங்கிறார் பாபா. ரொம்ப காஸ்ட்லி, அவ்வளோ ஈஸியா யார் கிடைக்காது. குழந்தைகளுக்கு எப்பொழுது முழு நம்பிக்கை ஏற்படுமோ அப்பொழுது உண்மையாகவே பரம்பிதா பரமாத்மா உங்களை துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்கிறார். உங்களுக்கு சத்கதி தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்கள் மீது குரு திசை இருக்குது. நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றினேன். இப்போது ராவணன் அவனுடைய ராகு திசை அமர்ந்து விட்டதால் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, எஜமானரா இருந்த நீங்க இப்ப சாதாரணமா மாறிட்டீங்க. இப்போது உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மீண்டும் மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஏன்னா நீங்க முதல் ஆகல, அநேக முறை நீங்களே ஆனீங்க. உங்களையே திருப்பி மாற்றுவதற்காக இப்ப தந்தை வந்திருக்கிறார். எனவே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சொல்றாங்க, வியாபாரிகள் எப்பொழுதும் தங்கள் கணக்கை சரியாக வைத்திருப்பார்கள். நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்பவரை முட்டாள் என்று சொல்வார்கள். இப்போது இது மிகப்பெரிய வியாபாரம். யாராவது அரிதான வியாபாரி இந்த வியாபாரத்தை செய்கிறார். இதுவே அழியாத வியாபாரம். மற்ற எல்லா வியாபாரங்களும் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியவை. ஏன்னா மற்ற வியாபாரத்துல பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பாதனைங்கிறது அழிவற்றது, எல்லையற்றது. இதுல இது மண்ணோட மண்ண ஆகாது. இப்போது உங்கள் உண்மையான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை ஞானக்கடல், தொழில் அதிபர், நகை வியாபாரி எக்ஸெட்ரா. பாபாவுக்கு எத்தனையோ புகழ் இருக்குது. கண்காட்சிகளுக்கு எவ்வளவோ பேர் வராங்க. நீங்க பாருங்க எத்தனை பேர் வர்றாங்கன்றத பாருங்க. சென்டருக்கு அதிகமாக யாராவது வருகிறார்கள் அப்படின்னா செக் பண்ணுங்க. கண்காட்சிக்கு வர்றாங்களா, சென்டருக்கு அதிகமா வர்றாங்களான்னு. பாரதம் பறந்து விரிந்து இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போக வேண்டும். தண்ணீரின் கங்கை
பாரதம் முழுவதும் ஓடுகிறது தானே. பாபா கேக்குறாங்க, முழுசா எல்லா பக்கமும் கங்கை போகுது, அப்ப கங்கை தான் பத்தீத்த பாவனைனா ஏன்னா அது ஓடுற இடத்துல இருக்கிற எல்லாருமே பத்தீத்ததிலிருந்து பாவனம் ஆகியிருக்கணும் இல்லையா. பாபா சொல்றாங்க, நீங்க தான் புரிய வைக்கணும். பத்தீத்த பாவனன் ஒன்றும் இந்த தண்ணீர் கிடையாது, இந்த தண்ணீர் கங்கை இல்லை, ஞான கங்கைகள். இப்பொழுது நீங்கள் தான் நாலாபுறமும் போகணும். நாலாபுறமும் மேலா கண்காட்சி இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இது மூலமாக தான் என்னது சேவையாகும், எல்லாருக்கும் தந்தையினுடைய செய்தி தெரிய வரும். நாளுக்கு நாள் சித்திரங்களை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். படம் அப்படி அழகாக இருக்கணும், அதை பார்த்த உடனேயே போதை வரணுங்கிறார் பாபா. இப்போது லட்சுமி நாராயணுடைய ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் சரியாக புரிய வைக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, அவங்களுக்கு முதல்ல இவங்க சரியா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தெளிவு வந்திருக்கணும், அந்த மாதிரி நம்ம புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க. ஏணிப்படி படம் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. இப்பொழுது பிராமண தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிராமணர்களே பிறகு தேவதைகள் ஆகிறார்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதால் நமக்குள் சின்ன பெரிய முள் எதுவும் இல்லை தானே, குறிப்பா காமத்தினுடைய முள் இல்லை தானே என உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்னு பாபா சொல்றார். கோபத்தின் சின்ன முள்ளு கூட மோசமானது. பாபா சொல்றாங்க, தேவதைகள் கோபப்படுறது இல்ல. சங்கரர் கண்ணை திறந்தவுடன் அழிவு ஏற்பட்டதாக காட்டுறாங்க. இப்படியும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. பாபா சொல்றாங்க, அழிவு ஏற்பட்டே ஆகணும். சூக்ஷ்ம வதனத்தில் பாம்பு போன்ற எதுவும் சங்கரரிடம் இருக்க முடியாது. ஏன்னா சங்கரனா காட்டுறாங்க, அவர் கழுத்துல ஒரு பாம்பு, அது படம் வச்ச மாதிரியே இருக்கும். சூக்ஷ்ம வதனத்தில் பாம்பு போன்ற எதுவும் சங்கரிடம் இருக்க முடியாது. சூக்ஷ்ம வதனத்திலும் மூல வதனத்திலும் பூங்கா, தோட்டம், பாம்பு என்று எதுவும் இருப்பதில்லை. இவை எல்லாம் இங்கே இருக்கின்றன. சொல்றாங்க, சொர்க்கமும் இங்கேதான் இருக்குது. இந்த நேரம் மனுஷங்க முட்களை போல இருக்கிறாங்க. எனவே இதை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் மலர் தோட்டம். பாருங்க, தந்தை எப்படி இந்த தோட்டத்தை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? பாபா ரொம்ப அழகா உருவாக்குறாங்க. அனைவரையும் நாம கூட அழகாக மாற்றம் செய்கிறோம். பாபா அனைவரையும் அழகாக மாற்றுகிறார். எப்பொழுதும் பாபா அழகா இருக்கிறாரு. நம்மளே என்ன பண்றாரு, மிக அழகாக மாத்துறாங்க. அனைத்து மணப்பெண்களையும் அதாவது குழந்தைகளையும் பாபா அழகாக மாற்றுகிறார். ராவணன் முற்றிலும் கருப்பாக்கி விட்டான். நம் மீது குரு திசை அமர்ந்திருக்கிறது என இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பாதி நேரம் சுகம், பாதி நேரம் துக்கமாக இருந்தாலும் அதனால் என்ன லாபம் இல்லையா? பாதி பாதினா என்ன லாபம்ங்கிறார் பாபா. 3/4 பங்கு சுகம், 1/4 பங்கு துக்கம் என இந்த நாட்கள் யாருக்கு? சங்கமிக பிராமணர்களுக்கு 3/4 பங்கு சுகம், 1/4 பங்கு துக்கம் என நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாடகம் ஏன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என பல மனிதர்கள் கேட்கிறார்கள். அவரே இது பாபா சொல்றாங்க, இது அனாதி நாடகம், ஏன் உருவாக்கப்பட்டது என்ற கேள்வியே எழ முடியாது. இது அனாதி அழியாத நாடகம், முன்னரே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இது இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல யாருக்கும் மோட்சங்கிறது கிடைக்க முடியாது. அதாவது என்ன, பிறவா நிலை, எனக்கு போதும், வாழ்ந்த வரைக்கும் போதும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாதா? மற்ற கேம்ல கலைச்சிட்டு போற மாதிரி இங்க நீங்க கலைச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாது. இந்த அனாதி சிருஷ்டி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க. இங்க பிரளயம் எதுவும் ஏற்படுவது இல்லை. தந்தை புது உலகத்தை படைக்கிறாரு. ஆனால் எவ்வளவு இளைஞர்கள் ஏற்படுகின்றன. மனிதர்கள் எப்பொழுது அழுக்காகி துக்கத்தை அனுபவம் செய்கிறார்களோ அப்பொழுது அழைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கடவுளை கூப்பிடுறாங்க. தந்தை அனைவருடைய சரீரத்தையும் கல்பமரம் போல மாற்றுகிறார். இன்னைக்கு வித்தியாசமா சொல்றார், எல்லாருடைய சரீரத்தையும் கல்பமரம் போல மாத்துறாரா. அதனால அரை கல்பத்திற்கு
உங்களுக்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது. நீங்கள் மரணத்தை வென்றவரா ஆகுறீங்க. அதனால குழந்தைங்க நீங்க இப்ப அதிக முயற்சி செய்யணும். எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்களோ அவ்வளவு நல்லது இல்லையா? எவ்வளவு முயற்சியோ அவ்வளவு உயர்ந்த பதவி, எவ்வளவு உயர்ந்த பதவியோ அவ்வளவு நன்மை. அதிக வருமானம் சம்பாதிக்க வேண்டும். இந்த முயற்சியை நமக்கு எப்பயும் இருக்கணும். விறகு விற்பவர்கள் கூட பாருங்க, அதிக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிதானே சொல்றாங்க. சிலர் ஏமாற்றி கூட சம்பாதிக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, பைசாவுல பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அங்கே உங்கள் பைசாவை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. சத்தியுகத்தில் நம்மகிட்ட இருந்து ₹1 கூட என்ன பண்ண முடியாதான், யாரும் பிடுங்க முடியாது. உலகில் என்னென்ன நடக்கின்றன என்பதை பாருங்கள். அங்கே அப்படி எந்த துக்கத்தின் விஷயமும் இருக்காது. இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து எவ்வளவு ஆஸ்தி பெறுகிறீர்கள்? நாம் சொர்க்கம் செல்ல தகுதியோடு இருக்கிறோமா என தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். பாபா உதாரணத்துக்கு சொல்றாரு. உதாரணத்துக்கு நாரதர் போல, பக்த வீரா போல நம்ம இருக்கிறோமான்னு என்ன பண்ணுமா சோதிக்கணும். மனிதர்கள் அநேக தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரையாக போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. சொல்றாங்க, நாலாப்புறமும் சுத்தி வந்தோம், இருந்தாலும் என்ன ஒவ்வொரு மூச்சிலையும் பகவானே நீ எங்களை விட்டு தூரமாவே போயிட்டு இருந்த, நீ தூரமாவே நீங்க போகிறத நாங்க அனுபவம் செய்யறோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சொல்றாங்க, இப்பொழுது தந்தை உங்களுக்கு எவ்வளவு நல்ல யாத்திரை கற்பிக்கின்றார். இதுல எந்த சிரமமும் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று ஒரு பாபா மட்டும் சொல்றாங்க இல்லையா? இந்த அத்தாரிட்டி ஒரு பாபாவை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதாவது எந்த அத்தாரிட்டி, என்ன நினைவு செய்யுங்க பாவம் எல்லாம் பஸ்பமாகும் அப்படின்னு மிக நல்ல உத்தி சொல்றேன்றார் பாபா. குழந்தைகள் கேட்கிறார்கள், இது நான் கடனுக்கு பெற்ற சரீரம். பிரம்மா பாபா பார்த்து கேட்கிறாங்களா? அதுக்கு சிவபாபா சொல்றார், இது நான் கடனா பெற்ற சரீரம். நான் தந்தைக்கு சரீரத்தை கடனாக கொடுத்திருக்கின்றேன். இப்படி பிரம்மா பாபா சொல்றார், சிவபாபாவுக்கு என்னுடைய சரீரத்தை நான் கடனா கொடுத்திருக்கேன். தந்தை என்னை உலகத்தின் எஜமானன் ஆக்குகிறார். இந்த தந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாபா சொல்றாங்க, பெயரே பாகியரது. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் ராமபுரிக்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால முழுமையா முயற்சி செய்யணும். ராமபுரிக்கு போறோம். எதுக்கு நாம முள்ளாக மாறணும்? நீங்கள் பிராமணிகள் அனைவருக்கும் ஆதாரம் என்னன்னா முரளிதான். முரளி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எங்கிருந்து ஸ்ரீமத் பெறுவீர்கள்? பாபா சொல்றாங்க, அதற்காக ஒரு பிராமணி மட்டும் முரளி சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. யார் வேண்டுமானாலும் முரளி படித்து சொல்ல முடியும் இல்லையா? பாபா சில சொல்றாருல, நீங்க எல்லாரும் டீச்சர் தான், மாஸ்டர் டீச்சர். பாபா போல மாஸ்டர் டீச்சர். அதனால சிஸ்டர் இல்ல, அதனால கிளாஸ் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க கூட என்ன பண்ணலாம், முரளியை படிச்சு சொல்லலாம். இன்று நீங்கள் சொல்லுங்கள் என சொல்ல வேண்டும். இப்பொழுது கண்காட்சியில் உள்ள சித்திரத்தை விளக்கி சொல்ல தேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? எக்ஸிபிஷன் போய் என்ன படத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண வருது, தேர்ந்துட்டீங்க. அப்ப அதே போல என்ன பண்ணுமா, முரளி சொல்லவும் உங்களை பழக்கப்படுத்துங்க. இந்த முக்கிய சித்திரங்களை உங்கள் கை சுத்துது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு கொஞ்சம் நேரம் செலவானால் பரவாயில்லை. அந்த வியாபாரத்தோடு இந்த வியாபாரத்தையும் செய்ய முடியும். ஐயோ டைம் இல்லைன்ட்டு ஓடாதீங்க. சேவைக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லது இல்லையா? அந்த பிசினஸ்க்கான நேரம் குறைஞ்சிரும், பரவாயில்ல. அதனுடைய நஷ்டத்துக்கும் இதனுடைய லாபத்துக்கும் கணக்கு போட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும். அதனால துணிஞ்சு செய்யுங்கன்றார் பாபா. இது தந்தையின் அழியாத ஞான ரத்னங்களின் கடை. ஏனிப்படியுடைய சித்திரமும் கீதையின் பகவான் சிவனின் சித்திரமும் நம்பர் 1 இருக்குதுங்கிறார் பாபா. பாரதத்தில் சிவபகவான் வந்திருந்தார். அவரது ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த தந்தை வந்திருக்கிறார். பாபா சொல்றாங்க, யாகம் படைக்கப்பட்டு இருக்குது இல்லையா? ருத்ர ஞான யஜ்யம் படைக்கப்பட்டு இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு ராஜயோக ஞானத்தை சொல்லி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. தந்தையே அசுரர்களின், அதாவது அசுரர்களாகிய நம்மை அரசராக மாற்றுகிறார்.
நான் உங்களை சூரிய வம்ச ராஜா ராணியாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். உங்களுக்கு விகாரி ராஜாக்கள் தலை வணங்குகிறார்கள். அதனால் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆவதற்கான முழுமையான முயற்சி இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்க, ராஜாவே தலை வணங்கணும்னா நீங்க உங்க முயற்சி எப்படி இருக்கணும்? வீடு போன்ற எதையும் கட்டுவதற்கு தந்தை தடை சொல்வதில்லை. வசதியாக இருப்பதை பார்க்கும் பொழுது அந்த வசதிகளை கொடுக்க வேண்டி இருக்கிறது. பாபா சொல்றாங்க, அதனால அனைவரையும் நன்கு கவனியுங்கள் என்று சொல்றாங்க. அதாவது அந்த நேரத்துல யாருக்கோ ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க, ஏன்னா அகாமடேஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு சொல்றாரு பாபா, ரொம்ப வீட்டுல ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்கு பாபா வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுக்க வேண்டி இருக்கு தானே. எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் கிடைக்கும். தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது. இவ்வளவு அன்பு வேறு யாரிடமும் இருக்க முடியாது. ஒரு பாபாவை தவிர இவ்வளவு அன்பு காட்டுறவங்க யார் இருக்க முடியாது. முயற்சி செய்யுங்கள் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பிறருக்காகவும் யுக்தி கண்டுபிடிங்க. அவங்க முயற்சி செய்யறது கூட நீங்க யுக்தியை கண்டுபிடிங்க. இதற்கு 3 அடி நிலமே தேவை. அதில் குழந்தைகள் புரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். யாராவது பெரிய மனிதர்கள் ஹால் இருந்தால் நாங்கள் சித்திரத்தை மட்டும் வைக்கிறோம், ஓரிரு மணி நேரம் காலையிலும் மாலையிலும் வகுப்பு நடத்திவிட்டு சென்று விடுவோம் என்று கேளுங்கள். செலவெல்லாம் எங்களுடையது, பெயர் உங்களுடையது அப்படின்னு சொல்லுங்க. பலர் வந்து சோழியிலிருந்து வைரமாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். நல்லது. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துண்டையுமான பார்த்தாதவின் அன்பு வேலை உள்களும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. உள்ளே எந்த முள் இருந்தாலும் அதை கண்டறிந்து நீக்க வேண்டும். ராமபுரிக்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், அழியாத ஞானத்தின் வியாபாரம் செய்து ஒவ்வொருவருக்கும் நாம் நன்மை செய்ய நேரம் கொடுக்க வேண்டும். அழியாத ஞானத்தின் வியாபாரம் செய்து நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய நேரம் கொடுக்க வேண்டும். அழகாக மாற வேண்டும், பிறரையும் மாற்ற வேண்டும். வரதானம்: தமோகுண வாயு மண்டலத்தில் தனது ஸ்திதியை ஒரே ரசனையாக ஆடாமல் அசையாமல் வைத்திருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்க சொல்றாங்க, நாளுக்கு நாள் பிரச்சனைகள் மிக தமோ பிரதானமாக வரும். வாயுமண்டலமும் கெடப்போகிறது. அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தில் தாமரை மலர் போல நீங்கள் விலகி இருக்க வேண்டும். பாருங்க, பாபா அட்வான்ஸா சொல்றார், நம்மளை ரெடி பண்றார். உங்கள் ஸ்திதியை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். அதற்காக அவ்வளவு தைரியமும் சக்தியும் தேவை. எப்பொழுது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வரதானம் உங்களது நினைவில் இருக்கின்றதோ அவ்வளவு நீங்கள் இயற்கை மூலமாக, லௌகீக சம்பந்தம் மூலமாக, தெய்வீக குடும்பத்தினர் மூலமாக எந்த பரீட்சை வந்தாலும் அதில் சதா ஒரே ரசனையில் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். ஸ்லோகன்: வரமளிக்கும் தந்தையை உங்கள் உண்மையான துணைவராக்குங்கள். அப்பொழுது வரதானங்களால் மடி நிறைந்திருக்கும். வரமளிக்கும் தந்தையை உங்கள் உண்மையான துணைவராக்குங்கள். அப்பொழுது வரதானங்களால் மடி நிறைந்திருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.